இயேசு கிறிஸ்துவின் அன்பு மகனான மகளாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரக்கத்தின் சிறப்பு காலமாகிய தவக்காலத்தை தொடங்குகின்றோம். இந்த நாளும் இனி வரும் நாட்களும் கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் அதிகம் உணரும் காலமாகவும் அதனையே பிறரோடு பரிமாறிக்கொண்டு சாட்சிய வாழ்வு வாழும் காலமாக இருந்திட மனதார அன்புடனே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இயற்கை ஒரு பாடத்தை அற்புதமாக கற்றுத்தருகின்றது. மரத்தின் இலைகளெல்லாம் உதிர்ந்து மொட்டை மரங்களாக காட்சி தந்து இலையுதிர் காலம் என்று சொல்லி காட்டுகின்றது. ஆனால் இந்த மரங்கள் மொட்டை மரங்களாகவே இருக்கப் போவதில்லை. தளிர்விட்டு பசுமையோடு மரம் முழுவதும் இலைகளோடு, அடுத்து பூக்களோடு, காயோடு, கனியோடு மிகுந்த பலன் கொடுக்க உள்ளது. ஆண்டுக்கு ஒரு முறை தன்னிடம் உள்ள தேவையில்லாத பழுப்பேறிய பழைய இலைகளெல்லாம் உதிர்த்துவிட்டு புதிய தளிர்விட்டு பூத்து குலுங்கி காண்போருக்கு பசுமையான காட்சியையும் இதமான குளிரான நிழலையும் காய் கனி தந்து தன் இருப்பின் பலனை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து பாடம் சொல்லித் தருகின்றது. நாமும் நம்மிடம் உள்ள பழுப்பேறிய பழைய தேவையில்லாத பாவ பழக்க வழக்கங்களை எல்லாம் இச்சையோடு கூடிய நாட்களை எல்லாம் விட்டு ஒழித்துவிட்டு புதிய தளிரை, கிறிஸ்து என்கிற தளிரை நம்மிலே வளரவிட்டு பலன் தந்து வாழும்போது நம்முடைய பிறப்பின் பலன் காண்போம் என்பதுவே உண்மை. கிறிஸ்து என்கிற தளிர் நம்மிலே வளர இடமளிக்க அவருக்கு ஒவ்வாத பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் உதறிவிட ஏற்ற காலமே இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தில் இயேசு கிறிஸ்துவிற்காக நாம் எதை இழக்க தயாராக இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். எவற்றை நாம் அதிகம் விரும்புகின்றோமோ அவற்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் தவிர்க்கின்ற பொழுது, ஒருத்தல் முயற்சி எடுக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவால் நாம் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். நாம் எடுக்கக்கூடிய இந்த தவக்கால முயற்சிகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்மை நாமே இறைவனிடம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போமாக. ஆமென்.